சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் பயங்கரமாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேரக்டரு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எடிட்டர்ஸ், டிஓபி, மியூசிக் டைரக்டர்லாம் வந்து கரெக்டான இடத்துல வந்து கரெக்டாக கூஸ்பம்ஸ் வச்சுருக்காரு. லைக் எந்த இடத்துல அந்த பீட்டை ஏற்றணுமோ அந்த இடத்துல பீட்டை ஏற்றி ஒரு மாதிரி புல்லரிக்க வச்சிட்டாங்க. சசிகுமார் சார் ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு. அவரும் நடிச்சு அப்படியே கூஸ்பம்ஸ் வச்சிட்டாப்ல. என்ன சொல்கிறது, நான் வந்து அதிகமாக பேசினேன்னா ஸ்பாய்லர் பண்ணி விட்டுருவேன். இருக்க சீன்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட நான் சொல்லி விட்டுருவேன். தயவு செஞ்சு இதை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். இது வந்து நீங்கள் சும்மா இது ஒரு இந்த சமுதாய படம் அந்த சமுதாய படம்னு பார்க்காம இது வந்து உலகத்தில் நடக்கிற இந்த நடக்கிற ஒரு இது. சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ என்னோடய பதவியை இப்போ நீ பறிச்சிட்டேன்னா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், அதுக்கு நீ என்ன பதிலுக்கு ரியாக்ட் பண்ணுவேன், இதுதான் படம். இதை வந்து ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு. இன்டர்வல் முடிஞ்ச உடனே அதுக்கான சொல்யூஷனும் சொல்லியிருக்காரு. லைக் எஜுகேஷன் தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன். படித்தா தான் நீ முன்னேற முடியும், உங்களெலாம் உங்கள் அப்பன மாதிரியே தான் தெரியுவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை சொன்னோம்ல ப்ரோ, நான் இன்னும் நேரம் பேசினேன்னா படத்தை வளரிடுவேன். அவங்க எப்படி பேசுனாங்க நான் அதுமாதிரி சொல்லி காமிச்சிடுவேன். அதனால் வேண்டாம். தயவு செஞ்சு இது வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு படம். பொலிசிலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாருமே பார்க்கணும். ஆமாம், தயவு செஞ்சு வந்து பாருங்கள். டேரக்டருக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படம் அவர் பண்ணணும். இந்த மாதிரி அதாவது உண்மையான கதை. படம் முடிஞ்சோடனே போஸ்ட் கிரெடிட்ஸில் வந்து ஒரு உண்மையான டாக்குமெண்ட்ரியை போட்டிருக்காங்க. அதையும் எல்லோரும் பாருங்கள். அது எந்த லெவலுக்கு உண்மையிலே மக்களை பாதிச்சிருக்குங்கிறத வந்து பின்னாடி சொல்லியிருக்காங்க. அதையும் எல்லோரும் பார்க்கணும், வந்து பாருங்கள். சசிகுமார் சார் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரில் நடிச்சிருக்காரு ப்ரோ. ஆக்டிங் எந்த அளவுக்கு இருக்குண்ணா? அவர் ஆக்டிங்கா ப்ரோ? அவர் ஆக்டிங் தானே பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. நேஷனல் அவார்டு கொடுத்துருங்க, எடுத்து வைங்க. நேஷனல் அவார்டு எடுத்து வைங்க, பின்னாடி தூக்கி வைங்க. அந்த அளவுக்கு இருக்குது. அந்த உண்மையில நல்லா இருந்துச்சு. படத்தில் வந்து சமூக நீதி கருத்துக்களை வந்து பயங்கரமாக பேசுகிறேன். அதாவது எப்படி அதை கொடுக்கணும், எப்படி அதை ஹார்ஷாக கொடுக்காம, லைக் இது வந்து எப்படின்னா திருப்பி அடிக்காமல் அதை எப்படி கரெக்டான முறையில் கொடுக்கணுங்கிறத வந்து கரெக்டாக எடுத்திருக்காங்க. லைக் என்ன சொல்கிறது, அதை ரெண்டு பக்கமும் அஃபண்ட் ஆகாத மாதிரி பண்ணியிருக்காங்க ப்ரோ. என்ன சொல்கிறது, நீ இப்படி தான், ஆனால் நான் என்னோடய இதில் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறத வந்து அவர் நீட்டாக பண்ணியிருக்காங்க. டேரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்காரு படத்தை. லைக் நம்ம வந்து இதை யாருக்குமே ஒரு இதுவாக இல்லாமல், லைக் உன்னோட சமுதாயத்தை குறைச்சி சொல்லாமல், உன்னோட சமுதாயத்தை இது பண்ணி இல்லாமல், அதாவது எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லியிருக்காங்க. அதை சொன்னோம்ல அப்புறம் நான் இப்போ சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அம்பட்டியுமே சொல்லிடுவேன். அனைத்து தரப்பு மக்களும் வந்து இந்த படத்தை வந்து பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் பார்க்கணும், எல்லா தரப்பு மக்களும் பார்க்கணும். லைக் என்ன சொல்கிறது, எல்லா இடத்துலையுமே வந்து ஒருத்தனை நீ கீழே இருக்க போட்டு அடிக்கிறான், அவனை போட்டு இது பண்ணுறோன்னு உடனே அதை திருப்பி அடிக்கிற மாதிரி தான் எல்லோரும் காமிப்பாங்க. இதில் வந்து நான் வயலன்ஸ், அதாவது ஒரு வயலன்ஸ் இல்லாமல் எப்படி காமிக்கணுமோ, எப்படி அதை உணர்த்தணுமோ அந்த மாதிரி உணர்த்தியிருக்காங்க. அதுவும் ஒரு கடை சொன்னால வில்லனை வந்து திருப்பி அடிக்கணும்னு தோணும், ஆனால் அதை ஹீரோ வந்து திருப்பி அடிக்காமல் எப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருப்பார். படத்தை பாருங்கள் ப்ரோ, தயவு செஞ்சு படத்தை பாருங்கள். சசிகுமார் சார் வந்து எனக்கு நான் இதுவரைக்கும் பார்த்ததில் வந்து சசிகுமார் சாரோட தி பெஸ்ட் ஃபிலிம் இதுதான், தி பெஸ்ட். ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லை, இந்த படம் வந்து அதான் சொல்கிறேன், ஒரு வழக்கமான சினிமா பாணியை தாண்டி வேறு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணோம். அதுக்கு மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எந்தளவுக்கு கிடைக்குங்கிற பதட்டம் இருந்துச்சு. வெளியில் பிறர் பாராட்டினாலும், பிரபலங்கள் பாராட்டினா கூட மக்கள் இதை எப்படி ஏற்றுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் மக்கள் இதுக்கு கொடுத்துருக்கிற அபரிவிதமான வரவேற்பு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. அப்போ இங்கே நிலவர பிரச்சனை மக்களுக்கு புரியுது, மற்றவங்களுக்கு தான் புரியலை. அதுக்கு பெரிய ஆதரவு கொடுத்த மக்களுக்கு நன்றி சொல்லணும், ரசிகர்களுக்கு நன்றி சொல்லணும். நன்றி. இப்போ நிறைய எதிர்ப்புகளை மீறி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடுங்க. இது எப்படி பார்க்குறீங்க? தேட்டரில் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய இல்லை, எதிர்ப்புங்கிறது இருக்கணுங்க, எப்போவுமே எதிர்ப்புங்கிறது இருக்கணும். ஒரு குரலுக்கு எல்லாமே ஆதரவு இருந்துச்சுன்னா அதுவே தப்பு. ஒரு குரல் வந்துச்சுன்னா அதுக்கு பதில் குரல் வரணும், மாற்று கருத்து வரணும், எதிர்ப்பு வரணும், எல்லாமும் இருந்தால் தான் அது ஒரு விவாதமாகி ஒரு தீர்வுக்கு வரும். அந்த விதத்தில் எனக்கு கிளம்புற எதிர்ப்புகளை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் ஜாதி படம் எடுக்கல, அரசியல் படம் எடுக்கல, சமூகத்தில் நிலவர பிரச்சனையை நான் எடுத்திருக்கிறேன், அவ்வளவுதான். அதை மக்களுக்கு புரிகிற விதமாக, அவங்க கொண்டாடுற விதமாக, அவங்க வந்து தட்டி கேட்குற விதமாக நான் பண்ணியிருக்கேன். தியேட்டரில் நீங்கள் மக்களோட படம் பார்த்துறீங்க, ஆடியன்ஸோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி? ரொம்ப ரொம்ப நான் வச்சுங்க. அதாவது ஒரு இயக்குனருக்கு மக்கள் அளிக்கிற தீர்ப்பு தான் ரொம்ப மகத்தான தீர்ப்பு. எந்த இடத்துல கை தட்டுவாங்கன்னு நினச்சனோ அந்த இடத்துல கை தட்டுறாங்க, எந்த இடத்துல சிரிப்பாங்க நினச்சனோ அந்த இடத்துல சிரிக்கிறாங்க, எந்த இடத்துல அழுவாங்க நினச்சனோ அந்த இடத்துல அழுகுறாங்க. இது எங்களுடைய எண்ண ஓட்டம், மக்கள் எண்ண ஓட்டம் சரியாக இருக்குங்கிறதுக்கு இதை விட சாட்சி தேவையில்லை. இனி வரும் காலங்களில் நீங்கள் இதே போல் படம் எடுப்பீங்களா? மக்களுக்கு சமூக நீதி படம் எடுப்பீங்களா? படத்தில் நல்ல விஷயங்கள் இருக்கும், அதை சொல்ல முடியும். அது சமூக நீதியை மட்டுமே சொல்கிற படமாக இருக்காது. ஆனால் சமூக நீதி சொல்லப்பட வேண்டிய அரசியல்.
கருத்துக்களை பகிர்ந்து. நன்றி நன்றி. வில்லேஜ் சைடில் உள்ள அந்த அடிமைத்தனம் வந்து ரொம்ப காமிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் நடந்து தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் மாறணும். இந்த மூவி பார்த்தா நிறைய பேர் மாறணும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்லவே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஸ்மூத்தாக நல்லா கொண்டு போயிருக்காங்க. வேற லெவல் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது நடந்துட்டு உண்மையை தானே காமிச்சிருக்காங்க. இது ஒன்றும் போய் இல்லையே. அது அப்படி எங்களுக்கு எதுவும் தோணல. நந்தன் மூவி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கேன். என்னோட ரிலேட்டிவ் கூப்பிட்டாங்க, ஸோ அதுக்காக நான் பார்க்க வந்தேன். பட் மூவி வாஸ் ரியலி ஆசம். ரொம்ப நல்லா இருந்தது, அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. இட் வாஸ் நைஸ். ஆக்சுவலி சார் இது வரைக்கும் நிறைய மூவிஸ் நடிச்சிருக்காங்க சசிகுமார் சார். பட் இது வந்து வேற லெவலில் இருக்கு. ஒரு நார்மல் ஒரு வில்லேஜ் பீப்புள் எப்படி இருப்பாங்க, அந்த கேரக்டர் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. சில ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ஒரு ஹீரோவாக இருந்துட்டு எப்படி இப்பெல்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி, லைக் டாய்லெட்டில் வச்செல்லாம் ஃபைட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப அவசமாக இருந்தது. நல்லா நடிச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பர். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் அண்ட் காஸ்ட் ரிலேட்டடாக தான் பேசியிருக்காங்க. நந்தன் படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்ததுண்ணே. எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது. எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. எல்லா டேரக்டருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பிடிச்சிருந்தது எங்களுக்கு, நல்லா பிடிச்சி. வேற லெவல்ண்ணா, சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நல்லா இருந்தது. நல்லா பிடிச்சிருந்தது. எல்லா டேரக்டரும் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. சசிகுமார் சாரோட நடிப்பு எப்படி இருக்கு? ரியலாக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி சொல்கிறது, ரியலாக இருந்துச்சு அவருடைய ஆக்டிங் ஃபுல்லாகவே. படத்தில் வந்து சமூக நீதி கருத்துக்களை வந்து சொல்கிறாங்களா மக்களுக்கு? அது நடக்கிறது உண்மை தானேண்ணா. ஏகப்பட்ட இடத்துல இதுதான் நடக்குது, ஓகேவா? அதுதான் அவங்க வந்து காமிக்கிறாங்க. இது ஃபுல்லாக இன்னும் நிறைய பேருக்கு தெரியல, அவ்வளோதாண்ணா. மக்கள் வந்து தியேட்டரில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு, எப்படி கொண்டாடுறாங்க? தியேட்டரில் மக்கள் வந்து படத்தை பார்த்துட்டு எப்படி கொண்டாடுறாங்கன்னு ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்குது பார்க்குறது. எல்லாருமே இப்படி என்ஜாய் பண்ணாங்க. படம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. டிஃப்ரெண்ட் கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு சசிகுமார் சார். இந்த படத்துக்கு அப்புறம் இவர் வந்து இது மாதிரி படங்கள் நடித்தா நல்லா இருக்குமா, இல்லை வந்து ஒரு லவ் ஸ்டோரி இந்த மாதிரி படங்கள் நடிச்சா? இந்த மாதிரியான படம் நடித்தாலே நல்லா இருக்கும்ண்ணா.